Hello friends, இன்னைக்கு வந்துட்டு பூரி அண்ட் மசாலா ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு பூரிக்கு என்ன மாவு எப்படி பிசைஞ்சிடலான்னு பார்த்துடலாம். பூரி மாவு வந்துட்டு 2 கப்பு வந்துட்டு கோதுமை மாவு போட்டிருக்கேன், 1/4 கப்பு வந்துட்டு மைதா மாவு, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஒயிட் ரவை, அப்புறம் சால்ட்டு, தேவையான சால்ட்டு. இப்போ வந்துட்டு ரவை வந்துட்டு கொஞ்சம் போட்டால் அது வந்துட்டு ரொம்ப நேரம் ரொம்ப அமுங்கி சப்புன்னு போயிடும் இல்லையா, இது வந்துட்டு கொஞ்சம் தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அதுக்காக வந்துட்டு ஒயிட் ரவை. மைதா மாவு வந்துட்டு கலருக்காக போட்டிருக்கேன், அந்த வந்துட்டு ஒயிட் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. எப்பயாவது இந்த மாதிரி ஆட் பண்ணுவேன், இல்லைனா வந்துட்டு இது மைதா மாவு வந்து ஆட் பண்ண மாட்டேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு, ரொம்ப தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு வந்துட்டு மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு வந்துட்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்துட்டு உடச்சக்கல்லை வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன், எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு, 2 சில்லு தேங்காய். இதை வந்துட்டு நம்ம அப்படியே வறுக்காமையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைசியாக அரைச்சி போட்டுக்கலாம். சப்போஸ் நம்ம வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு கொதிக்க விட போகிறதில்ல அப்படின்னா வந்துட்டு ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயில் போட்டு அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, இதை 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஆனியன் வந்துட்டு நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லோரும் வந்துட்டு இந்த பூரிக்கு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வெங்காயத்தை மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ரொம்ப ப்ரௌனாக வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு வந்துட்டு 60 to 80% இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு தனியாக விசில் விட்டுட்டு 1-2 வந்துட்டு அதை மசிச்சு வச்சுருக்கேன், கையில் தான் மசிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சோம்பு, உடைச்சக்கல்ல, தேங்காய், இதை 3ஐயும் வந்து அரைச்சி போட்டுடலாம். இப்போ நீங்கள் வந்து எப்போவுமே வந்துட்டு கடலை மாவு வந்துட்டு தண்ணியில் கரைச்சி ஆட் பண்ணுவோம் இல்லையா, இது வந்துட்டு நல்லாயிருக்கும். அது வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், பூரிக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து திக்கு கன்சிஸ்டன்சியாக வச்சுக்கலாம், தண்ணியாட்டம் வச்சுக்கலாம், ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணியாட்டம் வச்சா வந்துட்டு நம்ம வந்து தோசைக்கு ஊற்றிக்கலாம், இல்லை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம அந்த மசாலா தோசைக்கும் வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. கடலை மாவு யூஸ் பண்ணி பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பூரி பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போயாவது தான் பண்ணுவோம், ரொம்ப ஆயிலியாக இருக்குது. இவங்களும் வந்துட்டு எப்போயாவது தான் சாப்பிடுவாங்க. அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ண வீடியோ, இப்போ தான் எனக்கு டைம் வந்துட்டு இதை எடிட் பண்ணி போடுறதுக்கு கிடச்சிது. ஆனால் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குருமா. இது வந்துட்டு சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இந்த ஒரு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி குழம்ப இறக்கிற வேண்டிதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு பூரிக்கு வந்துட்டு நான் கொஞ்சம் ஆயில் தான் தொட்டிருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது மோல்டு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த ஷேப்பெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல கிட்ஸுக்கு, அதனால் வந்துட்டு ரெண்டு மோல்டு வச்சுருக்கேன். அந்த மோல்டை வந்துட்டு போடுவேன் அவங்களுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதாகவும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம், பெருசாகவும் நம்ம பூரி சுட்டுக்கலாம். ஆயில் வந்து எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பூரி மாவு வந்துட்டு தட்டிக்கலாம், பெருசாகவோ சின்னதாகவோ. நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் என்னன்னு தெரில, இது வந்துட்டு போட்டோன்னே அந்த புகை வருது. இது வந்துட்டு எப்போவுமே இப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில, இந்த வாட்டி வாங்கினது வந்துட்டு இந்த மாதிரி புகை வருது. கொஞ்சம் 2-3 டைம் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு புகை வருது. இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் அமுத்தி விட்டால் தான் வந்துட்டு நல்லா மேலே புஷ்ஷுன்னு வரும். அமுத்தி விட்டு நல்ல நம்ம பேப்பர் டவலில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோன்னா அந்த ஆயிலெலாம் நல்லா உறிஞ்சிட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த இது நம்ம ரவை போட்டனால வந்துட்டு புஷ்ஷுன்னு டக்குன்னு போயிடாது. ஓரளவுக்கு ஒரு 4 to 5 மினிட்ஸாவது வந்துட்டு மேலே நிற்கும் பூரி, அவ்வளோதான். அதனால தான் வந்து ஒயிட் ரவை, வேற ஒன்றும் இல்லை. அவ்வளோதாங்க, நம்மளோட பூரியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு கடலை மாவு தான் போர் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா வந்துட்டு, இந்த டீப் ஃப்ரை பண்ண ஆயிலை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்துட்டு
எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் இதை யூஸ் பண்ணுறேன். அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் டவல் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு கீழே செல்லடை வச்சு இல்லை வந்துட்டு நம்ம பாட்டிலில் வந்துட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காஃபி ஃபில்டர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பியூரிஃபை பண்ணால் ஆயில் வந்து இன்னும் பியூரிஃபை ஆகும், நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணால் 2 to 3 டைம் யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து சிங்கில் வந்துட்டு ஆயிலை ஊற்றாதீங்க, கண்டிப்பாக ஊற்றாதீங்க. ஸோ இந்த மாதிரி 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ராஷ் பண்ணுங்கள். ஒரு நம்ம யூஸ் அண்ட் த்ரோ கப்ஸ் நிறையா வச்சுருப்போம். அப்படி இல்லைனாலும் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு சுருட்டி கண்டிப்பாக வந்து ட்ராஷ் பண்ணுங்கள். ஸோ ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வராது, என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.